ஆல்பா காதலன் அத்தியாயம் 19. ஸ்கூட்டியில் மொழி வலியன் வேலை பார்க்கும் கம்பெனியை நோக்கி சென்று கொண்டிருந்தாள். காற்றுக்கு கூட தெரியாத தன் காதல் ரகசியத்தை இந்த சௌத்ரியிடம் சொல்லிவிட்டு வந்திருக்கிறாள். வேண்டுமென்றேதான் சொல்லிவிட்டு வந்தாள். நாம் நிம்மதியாக வாழக்கூடாது என்று நினைப்பவர்களிடம்தான் நான் ஹாப்பியாக இருக்கிறேன் என்று சொல்வதில் என்ன ஒரு ஆனந்தம்! நல்லா வயிறறிஞ்சு சாகு. எத்தனை நாள் என்னோட நிம்மதியை பறிச்சு, எத்தனை பேச்சு, எத்தனை நம்பிக்கை துரோகம், எத்தனை வலி! அத்தனைக்கும் இன்னைக்கு விடுதலை. சில மணி நேரங்களாவது உனக்கு இந்த தகவல் மன உளைச்சலை உண்டாக்குனா மகிழ்ச்சிதான். வலியன் மீது வந்த காதல் உணர்வை யாரிடமும் விலக்கி கூற அவளுக்கு விருப்பமில்லை. அவ்வளவு ஏன், இந்த காதலை வலியனிடமே கூறவும் போவதில்லை. இப்படியே இந்த பிரயாணம் போனாலும் சந்தோஷமே. அவளை பார்த்து கொண்டே இருப்பது அவன் மகிழ்ச்சி என்றால் அவனை பார்த்து கொண்டிருப்பது அவளுக்கும் மகிழ்ச்சி. வணக்கம் மேடம், சார் இப்போதான் மீட்டிங் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காரு என்று வலியனின் பிஏ கூறவுமே தலையசைப்போடு அவன் அறையை திறந்தாள். அவளுக்கு மட்டும் அவன் அறைக்குள் போக அனுமதி எப்போதும் தேவைப்பட்டதில்லை. அவனுக்கு என்ன மரியாதை இங்கே கிடைக்குதோ அதே மரியாதை அவளுக்கும் கிடைத்தே ஆக வேண்டும். இது அவன் போட்ட சட்டம். குட்டி தங்கத்தோட அம்மா வந்தா காக்க வைக்கக்கூடாது, மரியாதை குறையக்கூடாது என்று விடுவான். ஜன்னலோரமாக நட்சத்திராவை தூக்கி வைத்துக்கொண்டு அவளுக்கு சாப்பாடு கொடுத்தபடியே நின்று கொண்டிருந்த வலியன் கதவு திறக்கும் சத்தத்தில் திரும்பி பார்த்தான். சாதாரண ஒருத்தியை பார்க்கும் பார்வை ரசனை இல்லை. அவள் மீது காதல் உள்ள பார்வை இல்லை. அன்று காதலோடு பழுப்பு நிறத்தில் பார்க்கும் அவன் கண்கள் இப்போதெல்லாம் அவள் மகளை பார்க்கும் பொழுது மட்டும்தான் பழுப்பு நிறமாக மாறும். அவன் கண்ணில் குட்டியை பார்க்கும்போது கொட்டி கிடக்கும் அன்பு. தன் காதலியின் குழந்தையை அன்பு செய்ய பெரிய மனம் வேண்டும்தான் போலிருக்கிறது. அவன் பெரிய மனம் படைத்தவன் அல்லவா? அவள் பெற்று கொடுத்த குழந்தையை உயிராக சுமக்கிறான் இப்போது. ஆனால் அவளுக்கு அப்படியே மாறிப்போனது பார்வை. வலியன் சுவற்றில் சாய்ந்து நின்றான். காலை கிரே கலர் சட்டை, இப்போது ப்ளூ சட்டை முட்டி வரை மடக்கி விட்டிருந்தான். குழந்தை அழுக்காக்கி இருக்கும் போல, சட்டையை மாற்றியிருப்பான் போல. காதலித்த பின்புதான் சிலர் அழகு இருக்கும். இப்போது உலகில் அழகு எது என கேட்டால் அவனின் பழுப்பு கண்கள் என்று சொல்லும் அளவு அவன் இரட்டை கண்கள் பிடிக்கும் அவளுக்கு. அன்று அவன் ஆல்பா காதலன், இன்று அவள் ஆல்பா காதலி. அன்று அவனுக்கு அவளை தவிர வேறு எதுவுமே தேவை இருந்ததில்லை, தெரியவும் தெரியாது. இன்று அவனை தவிர அவளுக்கு வேறு யாரும் கண்ணுக்கே தெரிந்ததில்லை. இந்த காதலை கள்ளக்காதல் என்று சொன்னால் ஆம், அவன் கள்ளக்காதலன்தான். அதையும் கூட ஏற்றுக்கொள்வாள் இவள். இந்த ஷர்ட் ரொம்ப அழகா இருக்கு மிஸ்டர் வலியன். தேங்க்ஸ். எப்போ எடுத்ததுன்னு ஞாபகம் இல்லை. போன தீபாவளிக்கு எடுத்த ஒயிட் ஷர்ட் நல்லா இல்லைன்னு இதை எடுத்தீங்க மிஸ்டர் வலியன். ஓ, உனக்கு நல்ல ஞாபக சக்தி அதிகம். உன்னை தவிர இப்போ எதையுமே நான் யோசிக்கிறதே இல்லை என்று அவளால் சொல்ல முடியாமல் அவனை பார்த்து கொண்டே வந்தவள், சாப்பாடு ஏதாவது மீதம் இருக்கா மிஸ்டர் வலியன்? ஹியரிங் முடிச்சுட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகிருச்சு. டேபிளில் இருந்த டிஃபன் கேரியரில் சாப்பாடு ஏதாவது இருக்கிறதா என்று மொழி உருட்டி கொண்டு நின்றாள். தெரியும், எப்படியும் 2 மணி தாண்டி தான் வருவேன்னு உன் ஜூனியர் சொன்னாரு. அதான் சாப்பாடை சுட சுட அதிலிருந்து எடுத்து வச்சிருக்கேன். வா, எடுத்து போட்டு சாப்பிடு என்று வலியன் கை காட்ட அவன் ராஜ இருக்கையில் ஒய்யாரமாக போய் அமர்ந்தவள், நீங்க சாப்பிட்டாச்சா என்று கேட்டுக்கொண்டே தட்டில் சாப்பாட்டை எடுத்து வைத்தாள். 1 மணிக்கே சாப்பிட்டாச்சு. சோத்துக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். ஒழுங்கா சாப்பிட வேண்டாமா? இது எனக்கும் உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் மொழி. 2 மணி வரைக்கும் சாப்பிடாம கிடந்தா எப்படி என்று அவன் கேட்க, அட்வைஸ் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. பட் கோர்ட்டுக்குள்ளே போயிட்டா நான் என்னையே மறந்துடுவேனே. அப்பளத்தை உடைத்து போட்டு சோற்றை அள்ளி வாயில் வைத்தபடியே கூறினாள். அப்புறம் சௌத்ரி வந்தார் போல இருக்கே என்றால் அறையில் கலைந்து கிடந்த பொருட்களை எல்லாம் ஒரு நோட்டம் விட்டபடி. காலையில வந்தாரு. குழந்தைக்கு நீரை கொடுத்து தட்டி கொடுத்தபடியே வலியன் சொல்ல, என்னவா அங்கேயும் வந்து கத்திட்டு தான் இங்கே வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓஹோ, உங்களுக்கும் எனக்கும் கள்ள உறவு இருக்குன்னு கண்டபடி பேசியிருப்பாரே. நீங்கள் என்ன சொன்னீங்க? உங்கள் குடும்ப பிரச்சனையில் நான் என்ன பேசுறது மொழி? சாம்பார் ஊத்தவா? அவளுக்கு சாம்பாரை ஊற்றியவன், நீயாவது பொறுத்து போகக்கூடாதா மொழி? அவர் தான் கோவப்படுறாருன்னு தெரியுதுல, நீயும் ஏன் அடம் பண்ணுற? குடும்ப வாழ்க்கைன்னா அப்படித்தான் இருக்கும். பிள்ளைக்காக இணைஞ்சு போகக்கூடாதா? சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். உனக்கு அவர் வேண்டாம், ஆனால் பிள்ளைக்கு சொல்லுங்க மிஸ்டர் வலியன், பிள்ளைக்கு அப்பா வேண்டாமான்னு கேட்குறீங்களா? நான் எதுவும் சொல்லலப்பா. புருஷன் பாடு பொண்டாட்டி பாடு. அப்போ சும்மா இருங்க. இனி வந்தா 4 போடு போட்டு அனுப்புங்க. அமைதியாக இருந்தால் இப்படித்தான் முகத்தில் குத்திட்டு போவார் என்று வலியனின் வீங்கிய உதட்டில் கசிந்த ரத்தத்தை துடைக்க கர்ச்சீஃபை நீட்டினாள். அதை தவிர்த்துவிட்டு டிஷ்யூவை எடுத்து தன் உதட்டை துடைத்து கொண்டவன், அது கதவுல முட்டிக்கிட்டேன். நம்பிட்டேன். அந்த காட்டுவாசிக்கு கை கொஞ்சம் நீளோன்னு தெரியும். நீங்கள் ஏன் அடியை வாங்கிக்கிட்டு நின்னீங்க? வந்தது உன் புருஷாச்சே.
சரி போறாருன்னு விடு, என்ன கோவமோ. குழந்தையோட கஸ்டடியை கேட்டு கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு என்றதுமே வலியன் அதிர்ந்து போய் அவளை பார்க்க, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், பார்த்துக்கலாம், இது ஏன் பிள்ளை, யாருக்கும் கொடுக்க மாட்டேன். புள்ளைய அவர் வாங்கிட்டா தங்கத்தை பார்க்க முடியாதுல. அவன் கைகளோ குழந்தையை அழுத்தி பிடிக்க, பட் நான் விட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா? மாட்டதான். பின்ன என்ன, விடுங்க. அப்புறம் குட் நியூஸ், நேற்று குழந்தை அம்மா அப்பான்னு சொல்லுச்சு. அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. குட்டி தங்கம் அம்மா சொல்லுச்சா? அம்மா எங்க, காட்டுங்க பாப்போம் என்று குழந்தையை இறக்கிவிட அவனிடமிருந்து குடுகுடுவென்று ஓடிப்போன குழந்தையோ அம்மா என்று மொழிக்காலை கட்டிக்கொண்டு அம்மா அம்மா என்க, அட அழகு தங்கம், அழகா புள்ள அம்மானு சொல்லுதே என்று வலியன் நெட்டி முறிக்க, இப்போ பாப்பா அப்பான்னு சொல்லுங்க என்று மொழி கூறவுமே அதே போல நட்சத்திரா குடுகுடுவென்று ஓடி வந்து வலியனின் மரக்கட்டை காலை அணைத்து பிடித்து கொண்டு அப்பா என்று அழைத்து கொண்டே அண்ணாந்து பார்க்க, வலியனோ அதிர்ந்து போய் குழந்தையை பார்த்தான். அப்பா தூக்கு என்று குழந்தை கைகளை நீட்ட, அவனை குழந்தை அழைத்த விழியில் மரக்கட்டை கால்களில் கூட நரம்பு முளைத்து அதில் உணர்வு வந்ததோ அந்த அப்பா என்ற அழைப்பில். அப்பா என்று சொன்னதும் உடலெல்லாம் கிடுகிடுக்க அந்த வார்த்தையிலேயே அதிர்ந்து நின்றான். அப்பா தூக்கு. மொழி, நான் அப்படி சொல்லி கொடுக்கல. தடுமாறி போய் அவன் மொழியை பார்த்தான். ஒண்ட வந்தவன் உறவாக பார்க்கிறான். குழந்தைக்கு அவன்தான் அப்பா என்று சொல்லி கொடுத்து விட்டேன் என்று குற்றம் சாட்டி விடுவாளோ என்று பயந்து போய் மொழியை பார்த்தான். நான் தான் சொல்லி கொடுத்தேன் என்றவளோ லேகுவாக தோலை உலுக்கி கொண்டு, நீயா? ரசத்தை ஊத்துங்களேன் மிஸ்டர் வலியன். கடைசியா அந்த ரசத்தை ஊற்றி தின்னாதான் ஒரு மாதிரி சாப்பிட்ட மாதிரி திருப்தியா இருக்கும். ரசம் ரசம் ரசம். என்ன போய் என்ன இது தப்பாகி போகும் மொழி. என்ன தப்பாகி போகும்? ஒரு குழந்தைக்கு தாய் அன்பை கொடுத்தா அரவணைப்பு கொடுக்கறது தகப்பன், பாதுகாப்பு கொடுக்கறவன் தான் தகப்பன். பாசத்தை தாய் கொடுத்தா நேசத்தை தகப்பன் கொடுப்பான், அன்பை தாய் கொடுத்தா கற்றுக் கொடுத்தல தகப்பன் கொடுப்பான். அப்படி பார்த்தா தகப்பன் ஸ்தானத்தில் உங்களுக்கு சரியாக தான் இருக்குது. அப்பானே உங்களை நட்சத்திரா கூப்பிடலாம், எனக்கு ஆட்சேபனை எதுவும் இல்லை. ஏன் அவள் உங்களை அப்பான்னு கூப்பிடுறது உங்களுக்கு பிடிக்கலையா? எப்படி சொல்ல முடியும்? அந்த அப்பா அழைப்பு இன்னும் உடலை என்னவோ செய்கிறதே. பிடிக்கலைனா நீங்களே அவளுக்கு வேற முறையை சொல்லிக் கொடுங்க மிஸ்டர் வலியன். லைக் மாமா தாத்தா எனிதிங், அது உங்கள் பாடு. எனக்கு அப்பான்னு தான் சொல்லிக் கொடுக்க தோணுச்சு, சொல்லிக் கொடுத்தேன். நீரை திறந்து கையை கழுவியவள் அங்கே கதவை திறந்து கொண்டு தப்பித்து ஓடும் வலியனை மெலிதாக சிரித்தபடியே பார்த்த மொழியோ மகளை தூக்கி கன்னத்தில் முத்தமிட்டபடியே, நான் செஞ்ச பாவம் நீ அவர் அப்பான்னு சொன்னாவாவது குறையுதான்னு பார்க்குறேன். அன்னைக்கு உணர்வு வேணும்னு தேடினேன், இன்னைக்கு உணர்வு வந்தும் கூட ஊமையாகி நிற்கிறேன். காதலை வச்சுக்கிட்டு ஊமையாகி நிற்கிறது எவ்வளவு கஷ்டம்னு இப்போதான் புரியுது. ஆனால் இந்த கஷ்டம் கூட உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது இஷ்டமாக தான் இருக்கு என்று வலியோடு சிரித்தாள். தொடரும் அடுத்தடுத்த அத்தியாயங்களை தினமும் இரவு 7 மற்றும் 9 மணிக்கு கேட்க தவறாதீர்கள் மக்களே. ஆல்ஃபா காதலன் விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.